பாரத ராஜா சார் ஆஃபீஸு. கிராமத்துக்காரத்தான் பிடிக்கும், அது கருப்பாக இருக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதே கட்டப்பில் வாடாண்டியான். சரி, நல்ல கோடுபட்ட டவுசரை போட்டு கையில் தூக்கி நெஞ்சு வரைக்கும் ஏற்றி கட்டிக்கிட்டு செருப்பை போட்டு கிளம்புனேட்டு ஒரு மஞ்சப்பை ஒன்று எடுத்துகிட்டு போடா அப்படின்ட்டான். வாங்கி போட்டு நானும் என் ரூம் மட்டும் 2 பேரும் கிளம்பிட்டேன். வேகமாக கிளம்பிட்டோம். போனால் அப்பாவுடைய ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ்க்கு வெளியில் நிற்கிறோம். கூட்டமாக இருக்குது. உள்ள செலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குங்க பாப்பா. இந்த கூட்டத்துக்கு பின்னாடி அங்கிட்டு ஒரு சின்ன கூட்டம் சலசலப்பு இருந்துச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே. அங்கேருந்து நேரம் வந்தாங்க. எங்கள் கிட்ட வந்து நின்றுட்டு கேட்டாங்க. அவங்க பார்த்து இவங்களான்ட்டான். அவங்க தான்ட்டாங்க. அப்படியே 2 பேர்த்து வாண்டு கூப்பிட்டாங்க. தள்ளி நேராக போனோம். வாங்க நீங்கள் யார் இப்போ நடிகர்கள் இங்கே வாங்க நடிகர்கள் தானே வாங்க நேராக போய்ட்டு ஒரு ஆஃபீஸ் கீழே உட்காரா கீழே அப்படின்ட்டாங்க. ஹலோ உட்காரா அப்படி 2 பேரும் உட்காந்தா வந்தாங்க. எத்தனை நாள் அங்கே கார் டயர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்னங்க? கார் டயரவா? அப்பப்போ உள்ளே வந்து ஒரு கார் டயரை கட்டிட்டு போயிடுறாங்களா? அங்கே வச்சுருக்க டயரை ஸ்டெப்னு டயரை இதை நாங்கள் தான் எடுத்தோம்ட்டு எங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ணே சத்தியம் நாங்கள் இல்லைன்னே நாங்கள் நடிகர்கள் ஓங்கி அடிச்சு பிடிவேன். நடிகருக்கு இங்கே என்ன வேலை இல்லைங்க, பாரத ஆஃபீஸ் இருக்குது. இப்படி தான் நடிகர் வருவாங்களா? இல்லைண்ணே இப்படி வந்தாரானே அவர் கூப்பிடுவாருன்னு சொன்னாங்கண்ணே, இப்படி வந்தால் வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொன்னாங்க அப்படின்னு.